உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமியின் வாயிலாக சோதிட கார்மேகத்துடைய பணிவான வணக்கத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷம் 12 ராசினியர்களுக்குமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தர இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு ராசினியர்களுக்குமான மதிப்பெண்களும் இப்போ நம்ம தரப்போகிறோம். அதே மாதிரி இந்த கடந்த 2025ஆம் ஆண்டிலே எனக்கு காணிக்கைகள் அனுப்பி பேருதவி செய்த அன்பு உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றியினை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நிறைய இருக்குது. அதை என்னன்னு கேட்டிங்கனாக்கா வழக்கம் போல் சின்ன கிரகங்கள் சுற்றி வரும்போது கண்டிப்பாக வக்கரமாகும், நிவர்த்தியாகும். அதெல்லாம் நம்ம கணக்கீடு இப்போ முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வார ராசி பலன்களை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வருஷத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் இருக்கிறாரு. மிதுனத்தில் வக்கரகதியில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் மே மாதம் 26ஆம் தேதி காலையில் ஒரு 11:30 மணி அளவில் உங்களுக்கு கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? குரு பயிற்சி மே மாதம் 26ஆம் தேதி இருக்குது. நீங்கள் வேறு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் தெரியலாம். ஆனால் கரெக்டான குரு பயிற்சி எல்லா தேவ ஆலயங்களிலும் குருவுக்கு வழிபாடுகள் செய்வதும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்கு. சரியா? அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஏற்கனவே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொல்லி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மை அதுவும் இல்லை. இப்போ தான் பயிற்சி ஆக போகிறார் வரக்கூடிய இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அதுக்கு பின்னாடி தான் அந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகுது. அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்குது. சரிங்களா? ராகு கேது பயிற்சி என்பது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சிக்குது இருக்குது. அன்னைக்கு மாலை ஒரு 5:30 மணி அளவில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். இப்போ நாம் இந்த கிரகங்களுடைய சூழ்நிலையில் பொறுத்து இப்போ நம்ம 12 ராசி நேயர்களுக்குமான இந்த வருட ராசி பலன்களை காணலாம். மீனராசி சேர்ந்த அருமை சொந்தங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வக்கரமாக இருக்கார். கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் சனி வக்கரமாக இருந்தார் 12ஆம் இடத்துல. லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து வக்கரமாக இருந்தார். அப்போ இந்த மீனத்துக்கு சொல்ல ஒன்றா பிரச்சனைகள், எங்கே போனாலும் முட்டுக்கட்ட பிரச்சனை, இடைஞ்சல், வெட்டி அலைச்சல், வெட்டி செலவு, நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, குடும்பத்திலையும் பிரச்சனை. ஏன்னா வக்கரமாகி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தார். குடும்பத்திலையும் நம்மளை யாரும் மதிக்கலை, நம்ம சொல்கிறது யாரும் கேட்கறதில்ல, பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்கறதில்ல, எங்கே போனாலும் நமக்கும் என்னடா நம்மகிட்ட ஏதாவது கேட்டுருவானோங்கிற நம்மளை பார்த்துன்னு அவன் ஓடுறான். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறையா அனுபவிச்சுட்டீங்க நீங்கள். ஒரு சிலர் தவிர. சரிங்களா? ஒரு சிலர் தவிர. 2வது மீன ராசியை சார்ந்தவர்கள் தொழிற்சானாதிபதியே குரு தான். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்தில் அந்த வீட்டிற்கு அதிபதி குரு அவர் இப்போ வக்கரமாக இருக்கார். அப்போ என்ன செய்யணும், நம்மளுக்கு தொழில் ரீதியாக நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நிறைய பிரச்சனை. நீங்கள் முன்னேறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக மற்றவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிட்டீங்க, நிறைய இழந்தாச்சு. சம்பாதித்ததையும் லாபத்தையும் நம்ம நிறைய இழந்துட்டோம். குடும்பத்தில் இருக்கவங்க பேச்சை கேட்டு அதை வாங்க இதை வாங்க, கையில் அந்த பணமும் போயிடுச்சு. ஏன்னா ஒருத்தர் உழைக்கிறா சம்பாதிக்கிறான்னா அந்த பணத்தோட அருமை அவனுக்கு தான் தெரியும். வீட்டில் இருக்கவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, நம்ம அதை ஒன்று வாங்கிட்டா நல்லாயிருக்கும், இது ஒன்று வாங்கிட்டா. அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு முக்கிய ஆசைக்கு நிறைவேற்றினாக்கா செஞ்சிருவோம். ஆனால் அது என்ன ஆகும், அதை வெட்டியாக பணம் போய் முடங்கிடும், நம்மளுக்கு தொழிலுக்கு பணம் இல்லாமல் ஆகிடும். இப்படி நிறைய பேர் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க, நல்லா தெரியும். சரிங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் இடத்தில் ஏறக்குறைய 5 கிரகங்களும் உட்கார்ந்துருக்கு தொழிற்சாலத்தில். என்ன வேணும், நான் செய்கிறேன் கிரக யுத்தம் நடக்குது 10ல். அப்போ கண்டிப்பானபடியாக எங்கே சுற்றியும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை பெற போகிறீங்க. 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி வக்கர நிவர்த்தி ஆகி இப்போ சுமூகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. தனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் எப்படினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டை கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு.
அவர் தான் லாபஸ்தானாதிபதி. ஆனால் செலவுகள் கொஞ்சம் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. முன்ன வெட்டி செலவாச்சு, இப்போ கொஞ்சம் தேவையான செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். அதாவது உங்கள் விரையச்சனி ஜென்ம சனியாக மாறப்போகுது மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே. அப்போ நம்மளுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்தா 100% உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கு அமைய போகின்றது. ஏன்னா சனி இதுவரைக்கும் 12 கூடையவனாக வேலை செஞ்சார், இனிமேல் 11 கூடையவனாக வேலை செய்ய போகிறார். லாபஸ்தான அதிபதியாக வேலை செய்ய போகிறார். உங்கள் ராசியில் அமர்ந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். தொழில் என்னென்ன பிரச்சனை, இடைஞ்சூறு என்னென்ன எவ்வளவு நம்மளுக்கு விட்டுக்காட்ட போடுறோம் அத்தனை பேரையும் காலி பண்ணிடுவார். 10 கூடையிலும் குரு மார்ச் 17 வக்கர நிவர்த்தி அடைகிறார், தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ என்ன செய்யணும், அந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்றீங்கன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போயிடணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அனுபவிச்சாச்சு. இனிமேல் லாஸ் கிடையாது, சுப விரயங்கள் தான் இருக்கும், வெட்டி விரயம் இருக்காது, சுப விரயங்கள் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கார் இல்லையா, குரு பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன். அப்போ சுப விரயங்கள் இருக்கும், தேவையில்லாத செலவுகள் இருக்காது. ஒரு வெளியூர் போகிறவங்களுக்கு, வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம சில நேரங்களில் கடன் வாங்கி கூட அனுப்புவோம். அந்த மாதிரியான வாய்ப்பு இந்த மீனராசிக்கு நிறைய பேருக்கு இப்போ அமையுது. வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு, பயன்படுத்திக்கலாம். தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கடன் வாங்காமல் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து செய்யணும். இந்த மார்ச் 17க்கு பின்னாடி உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகள் 100% இருக்கும். போட்ட முதலீட பல மடங்கு லாபத்தை எடுக்கலாம். ஏன்னா லாபஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசி. என்னவும் சிந்தனையும் லாபம் என்ற நோக்கத்தில் மட்டும்தான் இருப்பீங்க. லாஸுக்குன்ற சிந்தனையே இருக்காது, இந்த லாஸுக்கு வேலையே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல நான் நிற்க மாட்டேன்னு ஒதுங்கி நீங்களே வந்துடுவீங்க. வெட்டியாடை கூப்பிடாதப்பா, வந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, ஒரு பிரயோஜனம், நான் எதுக்கு வரணும், நீ போயிட்டு வாண்டுருவீங்க யார் கூப்பிட்டாலும். ஏதாவது நல்ல வசதி கிடைக்குதா, அங்கே போனால் வசதியாக இருக்குமா, நம்மளுக்கு பணம் வருமா, சம்பாதிக்க முடியுமா, குடும்பத்துக்கு ஆகுமா, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு காரியத்தை இறங்குவீங்க இனிமேல். சரியா? அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகம் வலிமை சேர்த்து விட்டது. 7 கூடையவன் களத்திரக்காரகன் புதன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும், நான் செய்கிறேன், தைரியமாக இருங்கன்னு சொல்லி மனைவியும் அல்லது மனைவிக்கு கணவனும் ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில், உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்காங்க. பணம் வேணுமா, அங்கே வாங்கிக்கோங்க, தொழிலை போய் பாருங்கள், வேலையை பாருங்கள், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் சம்சாரத்துக்கிட்ட அந்த காசு திரும்பி வராது, வெட்டி செலவு பண்ணியிருப்பாங்க. எங்கேன்னு கேட்டால் அதெல்லாம் செலவாயிடுச்சுன்றாங்க, நம்ம கடுமையாக உழைச்சிருப்போம். அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மனைவியும் கணவன்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைச்சி அவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இனிமேல் அப்படி இல்லை, 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாயா மாறிடும். அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு உதவியாக இருந்து ஒத்தாசை பண்ணி உங்களை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க நன்மைகள் செய்வாங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் இப்போ சப்போர்ட்டாக இருக்கு. 10 கூடையவன் உச்சபலம் அடைய போகிறார். அடுத்து மே மாதம் 26ஆம் தேதி 10 கூடையவன் மற்றும் உங்கள் ராசிநாதன் குரு உச்சபலம் அடைய போகிறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் உட்கார்ந்து, ஒரு சுப வீட்டில் உட்கார்ந்து, சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்து உங்கள் ராசியை விட பார்க்க போகிறார் 9ஆம் பார்வையாக. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த குலசாமி வீட்டுக்கும் குரு பார்வை விழுக போகுது, தந்தைக்குரிய வீட்டிற்கு. அப்போ தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும், தாய் ஆரோக்கியம் மேம்படும். தாய் தந்தையிட்டிருந்து சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். அவங்கள்ட்ட பெனிஃபிட்டு ப்ராஃபிட்லாம் அடுத்து கிடைச்சிரும். இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு 100% உதவியாக நிற்பாங்க. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் இது வரைக்கும் மதிக்காதவங்களாம் மதிப்பாங்க. என்னப்பா போயிட்டே இருக்க, கண்டுக்கிறாம போயிட்டே இருக்க, பார்த்து பார்க்காம போகிறேன்பாங்க. அது வரைக்கும் அவங்க போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம போகும்போது அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, என்னப்பா கண்டுக்கிறாம போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்டடியாக ஆகிட்டோம்ல, நம்ம ஸ்டடியாக இருக்கிறோம், நல்லா இருக்கும். முகத்தில் ஒரு கலை வந்துருச்சு இப்போது. அப்போ அந்த கலை வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்தவங்க நல்லா இருக்காம போல் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டு பேசுவாங்க. பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடைக்கும், இடமாறுதல் கிடைக்கும், வேண்டிய இடங்களுக்கு செல்லலாம்,
அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். எங்கேயாவது எலெக்ஷனாக கூட ஜெயிச்சிருவாங்க. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு யோகம் இருக்குது. பிறவி ஜாதகத்திலேயும் உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, செலவு பண்ண வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு டைம். இப்போ இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும். மீனராசியை இந்த அன்பு உறவுகள் பயன்பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். மீனராசிக்கு 96 மதிப்பெண்கள் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? ஏன்னா அவ்வளோ சாதகமாக இருக்குது கிரகங்கள் இந்த வருஷத்துக்கு. தைரியமாக நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யணும், வெற்றி பெறணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.